உங்க வீட்ல இந்த மாதிரி பழைய ஃபியூஸ் பண்ண எல்இடி டியூப் லைட் இருந்தா அதை தயவுசெய்து தூக்கி வீசாதீங்க. நம்ம ஒரே நிமிஷத்துல இந்த மாதிரி ஸ்மார்ட் டியூப் லைட்டா ஈஸியா மாத்திரலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஃபோன்ல இருந்து இந்த கலர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு ஒரே நிமிஷத்துல ஷார்ட்டா பார்த்துலாம் வாங்க. என்ன திங்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எம்சி மாடியூல், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக்சல் எல்இடி ஸ்ட்ரிப், கடைசியா பவர் சப்ளைக்காக ஒரு டைப் சி போர்ட். நெக்ஸ்ட் உங்க லேப்டாப்ல குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு install.wled.me அப்படின்ற லிங்க் குள்ள போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல போர்ட் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கீழே கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திருப்பி ஒரு இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லும். அதை கனெக்ட் பண்ண வேணா ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போர்டை நம்ம லேப்டாப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரிப் லைட் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிஇன் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் இருக்கும். இதுல இந்த மாதிரி 3 வயர்ஸ் எடுத்துட்டு இதுல இந்த மாதிரி சால்டரிங் வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஃபியூஸ் பண்ண டியூப் லைட் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும். அதை இந்த மாதிரி பிரஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா இந்த கேப் தனியா வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஸ்ட்ரிப் இருக்கும். இதே இந்த மாதிரி வெளியில எடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம டியூப் லைட்குள்ள இந்த ஸ்ட்ரிப் லைட்டை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல் இருக்கும். ஸோ அந்த சேனலுக்குள்ள இந்த ஸ்ட்ரிப்பை இன்செர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டா லாக் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம நோட் எம்சியோட கனெக்ட் பண்ணணும். ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து வர 5 வோல்ட் லைன், அதாவது வின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். அதை வந்து நம்ம நோட் எம்சியோட வினோட சேர்த்து சால்டரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுல இருந்து வர கிரவுண்ட் லைன், அதாவது ஜிஎன்டின்னு போட்டிருக்கும். அதை வந்து நம்ம நோட் எம்சியோட ஜிஎன்டியோட சேர்த்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா லைன், இதுல பாத்தீங்கன்னா D4 ஒரு பின் இருக்கும். அது கூட சேர்த்து இந்த மாதிரி சால்டரிங் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சால்டரிங் பண்ண நோட் எம்சிவை இந்த டியூப் லைட் கீழே இந்த மாதிரி சின்னதா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இதுக்குள்ள இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம டியூப் லைட்டோட இன்னொரு எடுத்துக்கலாம். ஸோ இதுல கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த டைப் சி போர்ட்டை ஃபிட் பண்ணோம். அதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு ஹோல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போர்ட்டை இதுல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல இந்த ரெட் ஒயரை பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரிப்போடைய விஇன் பாயிண்ட்ல ஜாயின் பண்ணோம். ஒயிட் ஒயரை நம்ம ஜிஎன்டில கனெக்ட் பண்ணோம். டேட்டா ஒயர் கனெக்ட் பண்ண வேண்டாம், அதை நம்ம எம்டியா விட்டுலாம். ஸோ இதையும் நம்ம இப்போ அதே மாதிரி நீட்டா உள்ள விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் என்னோட ஃபோன் சார்ஜரை இதில் இன்செர்ட் பண்றேன். அதோட டைப் சி போர்ட்ல நான் கனெக்ட் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேபிளை நான் என்னோட ஃபோன் சார்ஜர்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்விட்சை நான் ஆன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பாதி டியூப் லைட் தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல்லா எரிய வைக்கணும். ஸோ அதுக்காக உங்க ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன்ல வைஃபை செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல WLED சொல்லி ஒரு வைஃபை காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா WLED 1234. ஸோ இந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் குரோம்குள்ள போய்க்காங்க. குரோம்குள்ள போனதுக்கப்புறம் மேல URL 4.3.2.1 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல இந்த இடத்துல டு த கண்ட்ரோல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல கான்ஃபிக் டேப் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு LED ப்ரிஃபரன்ஸ்குள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல கீழே லெங்த் 30 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை 100ன்னு மாத்திக்கோங்க. ஸோ அதே மாதிரி மேல இந்த இடத்துல PSU கரண்ட் 815 இருக்கும். இதை வந்து 3000 மாத்திக்கோங்க. மாத்திட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம டியூப் லைட்ல எல்லா LEDஸும் எரியும். ஸோ இதில் இப்போ நான் பேக் போய்க்கிறேன். ஸோ திருப்பியும் டு த கண்ட்ரோல்ஸ்குள்ள போயிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர் பேலட் ஓப்பன் ஆகும். இதில் நான் எந்த கலர் கிளிக் பண்றேனோ அந்த கலர்ல எனக்கு இந்த டியூப் லைட் எரியும்.